ரீனா, எங்கே இந்த பக்கம்? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. என்ன பண்ணிகிட்ருக்கிற? படிக்கிறியா நல்லா? ஸ்கூலுக்கெலாம் போயிட்டுருக்கியா? ஆத்தா கூட வேற வந்திருக்கிற. எங்கேயும் வெளியே போகிறீங்களா என்ன? ஆமாம் லீனு, எங்கே போகிறது? எங்கேயும் போகல. ஆத்தா கூட சும்மா அப்படியே வயக்காட்டு வரைக்கும் போகலான்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்குறேன். இன்றைக்கி லீவு தானே, இன்னும் 2 நாளைக்கு லீவு தானே, அப்புறம் தானே ஸ்கூலு. எங்கே ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, அப்புறம் பொழுதாட ஆயிடுது, அப்புறம் எங்கேயுமே போக முடியல. அப்போ தான் ஆத்தா சொல்லிச்சு, வடக்கால தோட்டத்துக்கு போகலாம் வாங்கன்னு அப்படின்னு கூப்பிடுச்சு. சரின்ட்டு ஆத்தா கூட அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்குறேன். உனக்கு லீவு தானே, வரையாட்டினா நம்ம போகலாமா? ஆமாங்கண்ணே, நாங்கள் தான் தோட்டத்துக்கு போகலான்ட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். நீயும் வா, அப்படியே போயிட்டு வருவோம். தோட்டத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போகவே இல்லை. 2 பேரும் போய் அப்படி பார்த்துட்டு வருவோம். வாங்க, பேசிகிட்டே போகலாம். சரிங்க அத்தா, நானும் வரேன். நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? வாங்க 3 பேர் சேர்ந்து தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம். அத்தா, உங்கள் தோட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அத்தா. எவ்வளோ பூ இருக்குங்க அத்தா இதில். ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அத்தா. எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டுங்களா? பறிச்சுக்கோ ரீனா, உனக்கு இல்லாத பூவா? நீ எவ்வளோ பூ வேணாலும் பறிச்சுக்கோ. பூவுக்கு என்ன குறைச்சல்? நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூ இருக்குல்ல. ஏங்க நீ இதெல்லாம் நீ கேட்கணுமா? வேணுங்கிறத பறிச்சுக்கோங்கண்ணே. வீட்டுக்கு எடுத்து போ, ஆத்தாளுக்கும் கொண்டு போய் கொடு. இதெல்லாம் எதுக்கு? வியாபாரத்துக்கு போக எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதானே, எடுத்துக்கோ. சரிங்க அத்தா, எனக்கு பூவை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. நான் எனக்கு எடுத்துகிட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க அத்தா. வேணுங்கிறத எடுத்துக்கோட்டீங்கன்னா உனக்கு என்ன அவங்க வேண்டான்னு சொல்கிறோம். அத்தா, இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அத்தா. வச்சுக்கோட்டீங்கன்னா நீ எவ்வளோ பூனாலும் எடுத்துக்கோ, வச்சுக்கோ. ஆத்தாளுக்கும் கொண்டு போய் கொடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பூ வேணா சொல்லுறீனா, நான் உனக்கு பொறிச்சு தரேன். நீ கொண்டு போவியாம்மா? போதும் போதும், இது செடியில் இருந்தாலும் கூட அழகாக இருக்கும். அம்மாவுக்கு எனக்கு மட்டும்தானே, கொஞ்சம் சாமிக்கு. போதும் போதும். ஏங்கண்ணு, ஏதாவது காலைல சாப்பிட்டு வந்தியா? எங்கள் கூட வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. ஏதாவது சாப்பிட்றியா கண்ணு? ஒன்றும் வேண்டாங்க அத்தா. நான் வர்றப்ப தாங்க அம்மா காலையில் களி கிண்டி கொடுத்துச்சுங்க, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு வேண்டாங்க அத்தை, போதும் போதும். நம்ம இப்போ போயிடும்ல மதியானம். நீ சொல்லு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு. நான் வேணா கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன், சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரேனா, போதும் போதும் இதுவே. அந்த அப்படியே கண்ணு அந்த தொட்டியும் போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே எவ்வளோ பூ இருக்கு என்னன்னு தெரியல. காலையிலேயே கந்தனை வந்து பூவெல்லாம் பறித்து மார்க்கெட் போட சொன்னேன். அவன் இன்னும் வரல போல இருக்குது. அவன் பொழுதோட வந்து பறிச்சானா பூவெல்லாம் வாடி போயிடும். பூக்கு சொல்லிட்டு போகணும். இதுவும் உங்கள் தோட்டமா? எவ்வளோ பூ வச்சிருக்கீங்க, கலர் கலராக இருக்குப்பா. பார்க்க ஆசையாக இருக்கு உங்கள் பூவெல்லாம் பார்க்க. ஆமாம் டீனா, நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுவோம்மா. மார்க்கெட்டில் போட்டால் காசு வரும். அதனால் எங்கள் ஆத்தாவும் எங்கள் இப்போ தாத்தாவும் சேர்ந்து 2 பேரும் பூவெல்லாம் வளர்த்தி கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து காசு வரும். ஆனால் இந்த பூ வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீனா? ஆமாங்கண்ணே, இந்த பூவை வளர்த்துறதுக்கு நானும் உங்கள் தாத்தனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? அது போக கந்தனும் கூட வேலைக்கு வச்சுக்குவோம். இடையில நானும் இந்த முடியாத காலத்தில் வந்து தாத்தனுக்கு உதவியாக ஏதாவது வேலை செய்வேன். எனக்கு பூ ரொம்ப பிடிக்குங்கண்ணே. அதனால் இவன் தான் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு எல்லாம் வந்து பூச்செடிக்கு தண்ணியெல்லாம் விடுறது, மருந்து விடுறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கே உட்காந்துருப்போங்கண்ணே. பாட்டி, உண்மையிலேயே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்காதெல்லாம் வேஸ்ட்டாக போகாது பாட்டி. அந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பூக்களெல்லாம் பார்க்குறதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. எல்லாருமே வீட்டில் ஒரு 2 ரோஸ் செடி, சின்ன சின்ன பூச்செடி கலர் கலராக வச்சு பாருங்களேன். அதை பார்க்கவே உங்கள் மனசுக்கு டெய்லி அது பூக்குதா, அதை என்ன பண்ணுது, அதை பார்க்குறதே உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஆமாட்டி ரீனா, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நானும் இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? எங்கள் வீட்லேயும் போய் ரோஸ் செடியெல்லாம் வாங்கி வைக்க போகிறேன். டெய்லி அதை கொஞ்சம் நேரம் வளர்க்கலாம் இல்லையா? அம்மாவுக்கும் மனசுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த பூ பூத்துருச்சா, செடி வளருதா, இலை வளருதா, எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படியே பார்ப்பாங்கள்ல. அப்போ அதுக்கு என்னென்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் செய்வாங்களே எங்கள் அம்மாவும். நானும் அம்மாட்ட கொண்டு போய் 2 செடி கொடுக்குறேன்.
ஆமாங்கண்ணே, அதுவும் புள்ள மாதிரி தான். அதை நம்ம பத்திரமா பார்த்து வளர்த்தனோம்னா அது நல்லா பூ பூத்து நல்லா காய் குடிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி சோறு தண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி அதுக்கு உரம் போடணும், அதுக்கு வேணுங்கிற தண்ணி கொடுக்கணும், அது வெயில் மழை எல்லாத்துலேயும் அது வேலைகள்லாம் உதவும். அதுக்கு அந்த மாதிரி வெட்டி விட்டு அது பாதுகாத்து வளர்த்தா தான் சாமி இப்படி பூ கொடுக்கும். நாங்களும் நான் காலையில் வந்தோம்னா பொழுதோட வரைக்கும் பாடுபட்டு தான் வருவோம். அது வராது சாமி, நம்மளோட உழைப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த பூவும் நல்லா வளரும். ஆமாங்க தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். எனக்கே பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பாடுபடுவீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. நான் இந்த பூவை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோங்க தான், நான் வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன். அது எத்தனை நாளைக்கு வீணாக இருக்க போகுது? அது கொஞ்ச நாளைக்கு இருக்கு. இதை போய் நீ பெருசாக எடுத்துகிட்ருக்க, அதை இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்குமா? அவ்வளோதான், அது வாடி போயிடும். அது மட்டும் இல்லை சாமி, நம்ம இந்த ரோஜா பூ, இந்த முல்லைப்பூ, மல்லிப்பூ இருக்கலாம், அதெல்லாம் சென்ட் தயாரிப்பாங்க சாமி. நல்லா வாசமாக இருக்கும். நிறைய கல்யாண வீடுகள் எடுத்துகிட்டு போவாங்க, பெரிய பெரிய கோவில்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட் ஃபேக்ட்ரி போகும். நம்ம முகத்துக்கு பூசுகிற இதெல்லாம் இருக்கிற க்ரீம் எல்லாம் தயாரிப்பாங்க சாமி. இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. அது போக மருந்துக்கும் சில இது பூக்கள்லாம் இருக்குது சாமி. அதேமாதிரி அந்த செடி அந்தந்த வேலைக்கு இதை வந்து அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்கன்னு. பாட்டி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பூவை வச்சு ஒரு பெரிய கதையே இருக்கும் போல இருக்கே. எங்களுக்கு இத்தனை நாளாக இந்த விஷயம் தெரியாதே. நாங்கள் ஏதோ பூன்னா ஆசையாக பறிச்சுக்குவோம், தலையில் வச்சுக்குவோம், சாமிக்கு வச்சுக்குவோம், இவ்வளோதான் பாட்டி எனக்கு தெரியும். இந்த பூவுக்கு பின்னால் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் பாட்டி எனக்கே தெரியுது. இருக்கட்டும் பாட்டி, நீங்கள் நல்லபடியாக வளர்த்துங்க. நானும் அம்மாட்ட சொல்லி வீட்டில் கொஞ்சம் செடியெல்லாம் வளர்க்க சொல்கிறேங்க பாட்டி. அது மட்டும் இல்லை கண்ணே, நம்ம வீட்டில் இடம் இல்லைன்ட்டு இருக்காம சின்ன சின்ன தொட்டி, சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் ஓட்ட போட்டு விட்டு அது கொஞ்சம் நல்லா மண்ணு போட்டு எல்லாம் உரம்லாம் போட்டு கொஞ்சம் கீரை விதை, அப்புறம் சின்ன சின்ன செடிக்கு அந்த கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய் ஒரு செடி, ஒரு நேரத்துக்கு ஆகும் ஏதோ ஒரு நேரத்துக்கு. இன்னைக்கு விலைவாசி விற்கிற நேரத்துக்கு நம்ம வீட்லேயே காய்கறியெல்லாம் கொஞ்சம் தயாரிச்சுக்கிட்டோம்னா உற்பத்தி பண்ணி வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கும் நல்லதான கண்ணு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் சில சில செடிகளெல்லாம் வளர்த்தணும்னு வையன். எங்கள் வீட்டில் இப்போ ஒரு வாசலில் வந்து தூதுவளை செடியெல்லாம் வச்சிருக்கோம், துளசி செடி வச்சிருக்கோம். திடீர்னு காய்ச்சல்னு வையன், 2 இலையை பறிச்சு போட்டு அப்படியே அரைச்சி ஊற்றி மாதிரி ஒரு ரசம் வச்சிருவேன். அது குடிச்சாலே ஒரு சளியெல்லாம் சரியாக போயிருங்கன்னு. பப்பாளி இலை கிடக்குது, ரொம்ப முடியலன்னா 2 பப்பாளி இலையை பொறிச்சு கொதிக்க வச்சு அது சூப்பு மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா சத்தம் போடாமல் குடிச்சுக்குவாங்க. அந்த காய்ச்சலும் விட்டு போயிடும். நல்லா இருக்குங்கன்னு. அந்த மாதிரி சில 1-2 செடிகள்லாம் நமக்கு வீட்டு தேவையான வச்சுக்கணுங்கன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி பூவும் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ ஏதோ சாமிக்கு மேட்ச்சு நம்மளுக்கு மேட்ச்சு அந்த மாதிரி ஏதோ பண்ணுறது தான். இதெல்லாம் நாங்கள் தோட்டத்தில் பண்ணுறங்காட்டி இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்கு தான் கொடுத்துருவோம். பாட்டி, இங்கே வந்ததுக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பாட்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பாட்டி. என்னமோ கண்ணு, உனக்கு உபயோகம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தாங்கண்ணு. ஆமாங்க பாட்டி. பாட்டி, ரொம்ப நேரம் ஆச்சு, மதியானமும் ஆச்சு, நம்ம போகலாங்களா? போய் சாப்பிட்லாங்க பாட்டி. பசிக்குது, ரொம்ப தூரம் நடந்து வர வந்தோம்மா. போகலாங்க, போகலாம் பாட்டி. நானும் வந்து அம்மா காணந்துட்டு அம்மாட்ட சொல்ல கூட இல்லை. அவன் போனோம்னா எங்கடி போனேன்னு கேட்கும். போகலாங்க பாட்டி, நானும் வரேன், வாங்க போகலாம். சரி கண்ணு, வாங்க போவோம்.